இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் கோவை மாநகரில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் புகைப்பட கண்காட்சி கோவை அவினாசி சாலை வஉசி பூங்கா அருகில் உள்ள காவலர் சமுதாய கூடத்தில் நாளை முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இதில் மத்திய அரசின் பல்வேறு நல திட்டங்கள் குறித்த புகைப்படம் கண்காட்சி, ஆதார் திருத்தம், விழிப்புணர்வு திரைப்படங்கள், கருத்தரங்கு, பல்துறை சார்ந்த அரங்குகள், கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு நடைபெறுகிறது. இதுகுறித்து சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், கோவையில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மத்திய அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் கோவை மாவட்ட அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள், வங்கிகள், தபால் துறையினர் ஆகியோர் அரங்குகள் அமைத்து அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க உள்ளனர். ஆதார் திருத்தம் முகாமும் நடைபெறவுள்ளது. மக்கள் நலன் சார்ந்த அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ள போதும் அதனை முழுமையாக மக்களிடம் கொண்டு சென்று மக்கள் பயனடைய இதுபோன்ற நிகழ்ச்சிகள் முக்கியமானதாக அமைகிறது. அந்த வகையில் கோவை நகரில் 5 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தினம்தோறும் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு பயனடைய உள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு சார்ந்த கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளது. குறிப்பாக இந்த கண்காட்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்கிற அடிப்படையில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மத்திய அரசின் திட்டங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இதேபோல் கோவை மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் மத்திய மக்கள் தொடர்பக சென்னை மண்டல அலுவலகத்தின் இயக்குநர் லீலா மீனாட்சி, திருச்சி மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தின் கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன் ஆகியோர் உடனிருந்தனர். பல்வேறு உயர் அலுவலர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்தை பொறுத்தவரை நேஷனல் ஸ்பேஸ் டே என்று இப்போ இந்த ஆண்டு முதல் இந்தியாவில் கொண்டாட தொடங்கி இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சந்திரயான் 3 கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் 23ஆம் நாள் நிலவில் இறங்கியது. அந்த உலகமே வியந்து பாராட்டக்கூடிய வெற்றிகரமான நிகழ்வை கொண்டாடக்கூடிய வகையில் இந்திய அரசு தேசிய விண்வெளி நாளை கொண்டாடுவது என்று முடிவெடுத்து அதன் முதல் ஆண்டு இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி. அதை பற்றிய விளக்கப்படங்கள் வெளியிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்களை குறிப்பாக கவரக்கூடிய வகையில் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அது தவிர அண்மையில் கொண்டு வரப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றிய விளக்கங்கள் இதில் இடம்பெற இருக்கின்றன. அரசு தொடர்ந்து பல்வேறு மக்கள் சார்ந்த நிதி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஆயுள் காப்பீட்டு திட்டம், பிரதமருடைய விபத்து காப்பீட்டு திட்டம் போன்றவை சாதாரண மக்களும் சேர்ந்து பயனடையக்கூடிய வகையில் 20 ரூபாய் பிரீமியம் தொகை, 436 ரூபாய் பிரீமியம் தொகை என்ற அளவில் எல்லோரும் பயன்படக்கூடிய அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்படி அனைத்து தரப்பு மக்களும் பயன்படக்கூடிய அளவுக்கு, அனைத்து தேவைகளுக்கும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அரசுகள் திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் கூட மக்களிடம் அவை உரிய அளவில் சென்று சேரவில்லை. அப்படி சென்று சேராத காரணத்தால் அரசிடம் திட்டங்கள் இருந்தாலும் மக்கள் பயன்பெறுவது குறைவாகவே இருக்கிறது என்ற காரணத்தால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இந்த மண்டபத்திலே இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியோடு சுற்றுவட்டார பகுதிகளில் மேட்டுப்பாளையம், சூலூர், காமாட்சிபுரம், சீராப்பாளையம், வழுக்குப்பாறை, ஒத்தக்கல் மண்டபம் ஆகிய கிராமங்களிலும் நேரடியாக சென்று மாலை நேரங்களிலே எங்களுடைய துறை சார்ந்த அலுவலர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். இது சமயத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கின்றன. ஒளி காட்சிகள் இங்கே காட்டப்பட இருக்கின்றன. கருத்தரங்கங்கள் நிகழ்த்தப்பட இருக்கின்றன. பெருமளவிலான புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஊடக அன்பர்களாகிய உங்களிடம் எங்களுடைய கோரிக்கை,
இந்த முயற்சியானது ஒரு கூட்டு முயற்சி. நாங்கள் மட்டுமே இதை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்த்து விட முடியாது. ஊடகத்தை சார்ந்த நீங்களும் இதிலே பங்காற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த இங்கு நடைபெறுகின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மட்டுமல்லாது மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றியும் நீங்கள் மக்களிடம் விரிவாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும், பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அதாவது மக்கள் கிட்ட பெருமளவுல போய் சேரலைங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் இது போல் 56 நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். முதல் முறையாக கோயம்புத்தூரில் பெரிய நிகழ்ச்சின்னு சொல்ல மாதிரி 5 நாள் நிகழ்ச்சியாக நடத்துறது நாளைக்கு தொடங்கி இருக்கிறது. மற்றபடி மற்ற நகரங்களில் 56 இடங்களில் இந்த ஆண்டு நாங்கள் நடத்தியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவு அதை கொண்டு போகிறோம். எல்லா மாவட்டங்களிலும் அதை நடத்துகிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து அவர்களையும் பங்கு பெற வைக்கிறோம். உங்கள் போன்ற ஊடக நண்பர்களும் இதில் சேர்ந்து பயணித்தோம்னா அது எல்லாத்திட்டையும் கொண்டு போகிற சேர்க்க முடியுன்ற நம்பிக்கை தான். இதை பற்றி நாம் அது முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. இருந்தாலும் எங்களுடைய அமைச்சகத்தில் என்ன நடக்குதுன்ற செய்தியை உங்களுக்கு நாம் சொல்ல முடியும். இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இந்த சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் கூட அதை குறிப்பிட்டு ஒரு தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க. அமைச்சகம் இதற்கு என்ன உரிய நடவடிக்கை எடுக்க முடியுன்ற ஆலோசனையை இப்போ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த முடிவும் எடுக்கலை. ஆனால் இந்த சிக்கல் அமைச்சகத்தினுடைய கவனத்தில் இருக்கு.